பிரைஸ் தி லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவருடைய கல்வாரி பாடுகளை அவர் அனுபவிப்பதற்கு முன்பாய் 40 நாட்கள் உபவாசித்து ஒவ்வொருவருக்காய் அவர் ஜெபித்ததை நாம் அறிவோம். இன்றைக்கும் நாமும் இந்த 40 நாட்கள் எப்படியெல்லாம் உபவாசிக்கணும், என்னெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும், எதெல்லாம் நம்ம விட்டுடணும்னு சொல்லி ஒரு சில முயற்சிகள் எடுத்திருப்போம். அந்த முயற்சிகளுக்கு ஆண்டவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த 40 நாட்கள் நாம் செய்கிற உபவாச நேரத்தில் சோதனைகளும் பாடுகளும் துன்பங்களும் நமக்கு வந்தாலும் ஒரு நாளும் நம்ம ஆண்டவரை மறுதளிக்காமல், ஆண்டவரே நான் உமக்காய் காத்திருக்கிறதுனால தான் எனக்கு இந்த கஷ்டம்னு நாம் ஆண்டவருடைய மனசை நோகடிக்காமல் இன்றைக்கும் அவருடைய விசுவாச பாதையில், அவருடைய உபவாச பாதையில் நாமும் இணைந்து கைகோர்த்து ஆண்டவரை நாம் இன்னும் கிட்டி சேரவும், அவருடைய அன்பை நாம் இன்னும் அதிகமாய் அனுபவிக்கவும், அவருடைய பாடுகளை உணர்ந்து அவர் பட்ட காயங்கள் எல்லாம் யாருக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக தான், நம்ம செய்த தவறுகளுக்காக தான் அவர் எல்லாவற்றையும் அனுபவித்தார்னு நம்முடைய இருதயம் என்றைக்கு ஏற்க ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு தான் நம்ம எந்த கஷ்டமும் கொடுக்க வேண்டாம், ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும், ஆண்டவருக்கு எந்த காரியங்களெல்லாம் உகந்ததுன்னு யோசித்து நாம் செய்வோம். இன்றைய நாளிலும் கூட இந்த கல்வாரி காட்சியை நம் கண்முன்னாய் கொண்டு வந்து, ஆண்டவரே நாங்கள் உபவாசத்தை தொடங்கி 2-3 நாட்களே ஆகியுள்ள நிலையில் இன்னும் வருகிற நாட்களிலெல்லாம் உம்முடைய வசனத்தை கை கொண்டு உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்து உம்மோடு நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம கேட்போம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் மனம் பெரிதே, ஏசப்பாவும் மனம் பெரிதே. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்தில் கூட மன்னிப்பை அருளின நம் தேவாதி தேவனுடைய பிள்ளைகளை நம்ம என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோமோ, என்றைக்கு அதை நம்ம தலை நிமிர்ந்து பெருமையாக சொல்கிறோமோ, அதே நேரத்தில் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் மன்னிக்க மறந்திருக்கிறோமோ அவர்களையெல்லாம் மன்னித்து ஆண்டவருடைய அன்பை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஆமேன்.